ஏன் சார் தரணும் மாமூல்? நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், புரியுதுங்களா? நைட்டு 3 மணி கண்ணு முடிச்சு வந்து வியாபாரம் பண்ணுறோம். நீங்கள் 50 ரூபா பழத்தை 20 ரூபா கொடுங்க, இல்லை 30 ரூபா கொடுங்க, எடுத்துகிட்டு போங்க. இதில் அன்பாக கொடுத்துருவோம். அதிகாரம் பண்ணி மாமூல் கேட்குறவங்களுக்குலாம் நாங்கள் தரவே மாட்டோம். என் பேர் அமுதா. எனக்கு 2 பசங்க இருக்கு, ஆம்பளை பசங்க தான். நான் சென்னை வந்து 37 வருஷம் ஆகுது. எனக்கு சொந்த ஊர் விழுப்புரம். நாங்கள் 96ல் மார்க் எடுப்பாங்க. 96லேருந்தே வியாபாரம் பண்ணுவேன். 2 பசங்களுமே இங்கே தான் வளர்த்தேன். குழந்தைங்க மடியில் வச்சுன்னு காய்கறி கூழ் கட்டி வியாபாரம் பண்ணுவேன். என்ன கிடைக்குதோ எப்போ வியாபாரம். அப்புறம் வாழைப்பழத்தில் அப்படியே காலைல 3 மணிக்கு வருவோம், சாயந்தரம் 4 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவோம். காலையில் ஆளுக்கு 2 இட்லி சாப்பிடுவோம், அவ்வளோதான். இதுக்கு மேலே போய்ட்டு வீட்டில் தான் சாப்பிடுவோம். மத்தியானம் இல்லை, டீ குடிச்சு தான் வாழ்ந்துட்டே இருக்கேன். காலையிலேருந்து இது கஷ்டப்படுறது 80 ரூபா தான். அது என்னத்துக்கு ஒரு சாப்பாடு தான் வீட்டுக்கு போகிறோமே அப்படின்னு போயிடுவோம். சாயந்தரம் வரைக்கும் வியாபாரம் பண்ணால் பண்டிகை டைமில் ஒரு சாப்பாடு வாங்கி வச்சு ஆளுக்கு அது சாப்பிடும். 2 பசங்களுமே இந்த வியாபாரத்தில் கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சு அவங்களும் கல்யாணம் பண்ணி வச்சு எல்லாம் நல்லது கெட்டது எல்லாமே இதுதான். எங்கள் வீட்டுக்காரர் வந்து ரொம்ப முடியாது அப்படின்னா 15 வருஷமாகவே அவருக்கு எந்த வேலையும் செய்ய மாட்டார். அவர் வீட்டோட இருக்கார். நான் கஷ்டப்பட்டு எடுத்துன்னு போனால் தான் சாப்பிட்றேன். என்னோட பிள்ளைங்க மட்டும், என் பேரனுங்க, என் மருமகளுங்க நல்லா இருக்கணும். எனக்கு நான் இது வரைக்கும் நான் எனக்கு வச்சுக்கல. 10 ரூபாய் இருந்தாலும் என் பிள்ளைங்களை கொடுங்க, என் பிள்ளைங்க தான் நல்லா இருக்கணும். தன் நம்பிக்கையில் வாழுங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு போடுங்க, கஷ்டப்படுங்க. முக்கியம் கஷ்டப்படுங்க, அவ்வளோதான். உழைக்க தானேப்பா மெயின். உழைப்பு இல்லைன்னா சும்மா உட்காந்தா தருவாங்களா யாராச்சும்? இப்போ இன்னைக்கு ஃபுல்லாக நான் அந்த கடை போடாமல் உட்காந்தா எனக்கு யாராச்சும் சாப்பாடு வாங்கி தருவாங்க? கஷ்டப்படுங்க. நீ 10 ரூபா வச்சுக்கோ, இன்னும் கஷ்டப்படுறவங்க 10 ரூபா கொடு.